அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. சவுக்கு சங்கர் அரெஸ்டை பொறுத்தளவுக்கு ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் என்கின்ற ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ் தான் முதல் குற்றவாளி. யூடியூபெல்லாம் கட்டுப்படுத்த இப்போ நேரம் வந்துருச்சு அரசாங்கத்துக்கு அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ ஏன் இந்த அப்சர்வேஷன் கொடுத்தாங்க, என்ன காரணம், என்ன வழக்கு, அது எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்களே, சவுக்கு சங்கர் அரெஸ்டான 4/5/2024 அந்த கோயம்புத்தூர் வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் கிரைம் போட வழக்கு. அந்த வழக்கில் என்ன முகாந்திரம் அப்படின்னு பார்த்தால் ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ் அந்த ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ் சேனலில் சவுக்கு சங்கர் கொடுத்த ஒரு முக்கியமான இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் அருண் என்கின்ற ஏடிஜிபி, லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி ஏடிஜிபியை எதற்காக பெண் அதிகாரிகள், பெண் எஸ்ஐ, பெண் கான்ஸ்டபிள்லாம் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய எதுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பான் சவுக் சங்கர். உடனே ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ் இருந்துக்கிட்டு ஒன்று இவன் அவன் அழகு பார்த்தா அப்படின்னு இல்லை பொசிஷனுக்கு தான் அப்படின்பான். ஆமாம், அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் நல்ல ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜிங்கிஜா பேசியிருப்பாங்க மக்கள். இந்த ஜிங்கிஜான்னு பேசின வழக்கில் சவுக்கு சங்கர் மட்டும் அரெஸ்ட் ஆனால் எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னு நான் சொல்கிறேன்னா மக்களே, அதாவது ஃபிலிக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபிலிக்ஸோட ட்ராக்கர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், என்டிடிவி ஒர்க் பண்ணியிருக்கேன், சன் நியூஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி, என்டிடிவியோ சன் நியூஸோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எல்லா மெயின் ஸ்ட்ரீம்ஸ்லையும் விவாதம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த விவாதத்தை பார்த்தால் தெரியும் மக்களே, எந்த இடங்கள்லையுமே மெயின் ஸ்ட்ரீம் விவாதங்களில் ஒருத்தனுடைய பர்சனல் விஷயத்தை பற்றி விவாதம் பண்ண மாட்டார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், ஏதாவது ஒரு வழக்கு அவங்களுடைய பர்சனல் வழக்காக வந்துருச்சு அப்படின்னா கூட அந்த வழக்கை விவாதம் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அங்கே ஈக்குவலாக இப்போ ஒரு சம்பவம்னா அந்த சம்பவத்துக்கு 4 கட்சிகள் இல்லை 5 கட்சி ஆட்கள் இல்லை எக்ஸ்ட்ரா பத்திரிகையாளர் வச்சு விவாதம் பண்ணுவாங்க. அதில் எந்தவித வார்த்தைகளும் தவறாக வந்து விட்டால், சார் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க, இது மிக மிக ஆழமான குற்றச்சாட்டு, இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்ற கேள்வியை கேட்பார்கள். இது மெயின் ஸ்ட்ரீம் ஃபாலோ பண்ணக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு எத்திக்ஸ். இல்லை ஏதாவது வார்த்தைகள் தப்பாக வருது, இப்போ ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்தா தெரியும் மக்களே, சவுக் சங்கர் பேசியிருப்பான், அவங்க பொறுக்கிங்கன்னு பேசியிருப்பான். அப்போ பொறுக்கிங்க அப்படிங்கிற வார்த்தைன்றது மிக மிக கடுமையான ஒரு வார்த்தை. அதுவும் ஒரு லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி அருண் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடுமையான வார்த்தைகள். ஸோ அந்த வார்த்தையை வைக்கிறப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை மெயின் ஸ்ட்ரீமில் வச்சா மெயின் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க, சார் ப்ளீஸ் வார்த்தைகளை பார்த்து உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்குனால், எந்த இடங்கள்லையுமே உங்களுக்கு அன்லாஃபுல்லாக அவங்களுடைய ரைட்ஸை மீறி அவங்க செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருப்பார்கள் மெயின் ஸ்ட்ரீம்ஸ். அப்படிப்பட்ட மெயின் ஸ்ட்ரீமில் வேலை பார்த்துக்கிட்டு வந்தேன், நான் ஜேர்னலிஸ்ட்டு, நான் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, நீங்கள்லாம் யார், நீங்களாம் யூடியூபர் தானே அப்படின்னு விமர்சனங்களை வைக்கக்கூடிய இதே ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ் தான் இவனோட சேனலை ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னால் எந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும், ஆதாரம் இருக்கா, சாட்சிகள் இருக்கா, சார் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க, இந்த குற்றச்சாட்டை நான் பதிவாக இங்கே நான் போடணும் அப்படின்னால் இதுக்கு முழுக்க நீங்கள் தான் முழுக்க இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை ஏன் கேட்கக்கூட மாட்டேங்கிறான் ஃபிலிக்ஸ் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு மக்களே. அப்போ என்னென்னா சந்தேகம் எப்போ தீர ஆரம்பிக்குதுன்னு பார்த்தால், தொடர்ந்து வெவ்வேறு கேசஸில் இவருங்க பண்ணுற அஜெண்டா, பணத்தை வாங்கி இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாம் தெளிவடைஞ்சு போச்சுன்னு பார்த்தால், ஆளுங்கட்சி இவனுக்கு பணம் தரல, எவனோ பணம் தரான். அந்த பணம் தரவனுக்கு ஏதுவா தோதா என்னென்ன மாதிரி இன்டர்வியூஸ் எடுக்கணும், யார் யார் இன்டர்வியூ எடுத்தால் அந்த மாதிரி எதிர்த்து அதை மாதிரிலாம் அகெயின்ஸ்டாக பேசுவாங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணி எடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஃபிலிக்ஸ். யோசிச்சு பாருங்கள் மக்களே, சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆகிட்டார். அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதில் A2 அக்யூஸ்டாக ஃபிலிக்ஸும் சேர்க்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் வெளியாச்சு. எங்கன்னா கோயம்புத்தூரில் அந்த போடப்பட்ட எஃப்ஐஆரில். அது போடப்பட்டதுக்கு பிறகு CRL-OP நம்பர் 11651/2024 ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலில் மூவ் பண்ணுறான் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட். அந்த ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் கேஸ் தான் இன்றைக்கு குமரேஷ் பாபு நீதியரசு அவர்கள் முன்பு அவங்க பெஞ்சில் வருது. அப்போது அந்த இடத்துல வாதாடக்கூடிய இவங்க வக்கீல் சொல்கிறாங்க, இல்லை சார் இந்த கேஸில் அவர் A2 ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால்
அவருக்கு வந்து பெயில் கேட்குறாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ற பயத்தில் பெயில் கேட்குறப்போ ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரியான ஒரு வழக்குகளில் இந்த மாதிரி சேனல் வச்சிருக்க ஆட்களைத்தான் A1 அக்யூஸ்டாவே சேர்க்க வேண்டும். சூப்பரான வார்த்தை. அடுத்த வார்த்தை இன்னும் சூப்பர் வார்த்தை. இன்னும் சம் அப்சர்வேஷனில் பார்த்தீங்கன்னா, இது இந்த சமயம்தான் அரசாங்கம் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டைம் அப்படின்னு சொல்கிறார். இங்கிலீஷில் நான் சொல்கிறேன் பாருங்கள் மக்களே. யூடியூப் சேனல்ஸ் ஹேவ் பிகம் அ நியூசன்ஸ் அண்ட் இட் இஸ் ஹை டைம் த கவர்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் கண்ட்ரோலிங் தேர் ஆக்டிவிட்டீஸ். இதை விட அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் இருக்க முடியாத மக்களே. ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய வெகு சூப்பரான வார்த்தைகள். இன்ன வரைக்கும் நீங்கள் பாருங்கள் மக்களே, நீங்கள் சோஷியல் மீடியா திறந்தாலே போதும். இப்போ கூட ஃபெலிக்ஸ் ஜெரால்டோடைய ரெட்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா அவன் பேசிக்கிட்டு இருக்கான், தடராய்மை கூட வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான், சவுக்கு சங்கரை வந்து போலீஸு ப்ரிசன் டிபார்ட்மெண்ட்டில் 10 பேர் சேர்ந்து உட்காந்து அடித்தாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கான். 10 பேர் சேர்ந்து உட்காந்து சுத்து போட்டு அடித்தாங்கன்னால் அவனுக்கு காயம் ஆறவே 1 மாத காலம் ஆகும். சவுக்கு சங்கர் இன்னைக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க நீதிமன்றத்துக்கு. கை மட்டும்தான் ஹேங் பண்ணிப்பட்டிருக்கு, மற்றெல்லாம் ஒன்றா தான் வந்துக்கிட்டு இருக்கிறான். 10 பேர் சேர்ந்து பைப்பை வச்சு அடிக்கிறாங்கனால் உடம்புல அவ்வளோ காயம் இருக்குமா இருக்காதா? நடந்து வர முடியுமா? ட்ரெஸ்ஸு போட முடியுமா? முதல்ல அது நியூடாக அடித்தாங்களாம். இந்த லாஜிக்கான கொஸ்டினை கொஞ்சமாவது எவனா யோசிக்கிறாங்களா மக்களே? எவனும் யோசிக்க கிடையாது. ஒரு அட்வொகேட் வந்து வெளியே சொல்கிறாராம், சவுக்கு சங்கர் அட்வொகேட்டா, ஏன் அவர் பொய் சொல்ல மாட்டாரா? பொய்யே சொல்ல மாட்டாரா? ஹரிச்சந்திரன் கசின் பிரதரா அவர்? ஏன் அந்த பொய்யை யோசிக்க கூட தெரியாது? தோழர், இவன் சொல்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன். தோழர், நீங்கள் தான் தோழர் சொன்னீங்க 10 பேர் சேர்ந்து கும்மி அடித்தாங்கன்னு சொல்லிட்டு. 10 பேர் சேர்ந்து கும்மி அடித்தா எப்படி சவுக்கு சங்கர் இன்னைக்கு நடந்து ஹாயாக வந்து கோர்ட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிற கேள்வியை ஒருத்தன் கேட்குறானா மக்களே? இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்கானுங்க இதை பற்றி ரெட்பிக்ஸில். இப்படி அடிக்கலாமா? இது வந்து மனித உரிமை மீறல் இல்லையா? நீ பார்த்தியா அடித்தது? நீ பார்த்தியா? உனக்கு சிஸ்டம் தெரியல, சட்டம் தெரியல, என்ன நடக்கும் தெரியல. உள்ளே போய்ட்டு தான் தெரிஞ்சுப்பார். உள்ளே போயிட்டு வா, நீ தெரிஞ்சுப்ப, சூப்பராக தெரிஞ்சுப்ப. ஸோ இந்த வழக்கில் இந்த அப்சர்வேஷனை கொடுத்திருக்கிறார் திரு குமரேஷ் பாபு நீதியரசு அவர்கள். ஜென்ரலாக பார்த்தா மக்களே, குமரேஷ் பாபு அவர்கள் வந்து அவருக்கு டச் ஒன்று வைப்பார். அவர் ஜென்ரலாக அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கனாலோ இல்லை அவருடைய பெஞ்சில் பார்த்தீங்கனாலோ எந்த கேஸ் அந்த கேஸை வந்து விசாரித்து டச் ஒன்று கொடுப்பார். அந்த டச் இவர் கொடுத்துட்டாருன்னு நம்ம சொல்லலாம். அந்த டச்சின் படி பார்த்தால் என்ன கேட்டிருக்காருனால், போலீஸ்கிட்ட வந்து விளக்கம் கேட்டிருக்கார், ஏபி கேட்டிருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி வழக்கில் A1 அக்யூஸ்டாக இவங்க தான் சேர்க்கணும். ஏனால் இவர்கள் தான் என்ன மாதிரி பதில் வர வேண்டும் என்று கேள்வியை கேட்கக்கூடியவர்கள்னு வார்த்தை சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு நான் இங்கிலீஷ் சொல்கிறேன் பாருங்க மக்களே. He says the interviewers must be arrayed as A1 in such cases because it is they who prompt interviewees to make derogatory and objectionable statements. சரியான வார்த்தைகள். இந்த அப்சர்வேஷன்ஸை கொடுத்ததுக்கு பிறகுமா அவனுக்கு ஏபி கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறான்? சத்தியமாக கிடைக்க வாய்ப்புன்னு நமக்கு தெரியுது. ஸோ போலீஸ் விளக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ போலீஸ் ஒரு வாரத்துக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. பிகாஸ் இப்போ இது வந்து வெக்கேஷன் கோர்ட் மக்களே. வீக்லி 2 days தான் வந்து கோர்ட் இயங்கும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னால் இந்த ஒரு வாரத்தில் கேட்டிருக்காங்க விளக்கத்தை. ஒரு வாரத்துக்கு விளக்கம் கொடுப்பாங்க. விளக்கம் கொடுக்கும் பட்சத்தில் எனக்கு தெரிந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டோம் விளக்கம் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் இப்போ வரைக்குமே ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்ட் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட், அதாவது சவுக்கு சங்கரை நம்ம ஓப்பனாகவே சொல்லாமே மக்களே. சவுக்கு சங்கர் சப்போஸ் திமுகவுடைய ஊழல் பட்டியல் எடுத்து வெளியிட்டாரு, அந்த ஊழல் பட்டியலை பற்றி பேசுனதுனால அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னால் நம்ம எல்லாருமே கூட நிற்கலாம். என்னங்க அப்படி பண்ணுறீங்க, ஊழல் வெளியிடுறாரு, அது இல்லைன்னா நீங்கள் இல்லைன்றதை நீங்கள் டிஃபமேஷன் போடுங்க, இல்லை நீங்கள் கிரிமினல் டிஃபமேஷன் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பேசின வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரை அப்படி டெரகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் அருண் அவர்களை பற்றி மட்டும் பேசாமல் அவர்கள் கூட பழகக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஏன் பழகுறாங்க, ஏன் லவ் பண்ணுறாங்க, அது பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேவலமான வார்த்தையெல்லாம் வைக்கிறார்.
அப்போ என்ன ஆகும், நமக்கு நம்ம வெளியே போயிட்டு ஒரு போலீஸை பார்க்குறோம், ஒரு பெண் போலீஸை பார்க்குறோமா, நம்ம டக்குனு மைண்ட் அங்கே தோணாதா? இப்போ எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயத்தை வச்சு எடுத்து வச்சுருக்காங்க சவுக்கு சங்கர். இதற்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் சவுக்கு சங்கர் புனிதர் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. புனிதர் மாதிரி பேசுறது, அவர் அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு சொல்கிறது, இது ஃபேசிசம் சொல்கிறது, இதான் என்ன மாதிரியான ஒரு போக்கு? இதான் ஜேர்னலிசமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அடுத்தது, அடித்தாங்கன்னு நீ 10 பேர் குடிச்சு பேசிக்கிட்டு இருக்க, இப்போ இந்த வார்த்தையை நீ ஏன் கேட்கல? அதாவது மக்களே, இவர் சூப்பராக சொல்லியிருக்கார் நீதியரசர். அதாவது இவனுங்க தான் என்ன மாதிரி பதில் தேவை அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேள்விகளை கேட்டு பதிலை வாங்குறானுங்கன்ற சொல்கிறாரு. ரொம்ப அருமையான விஷயம். இன்னைக்கு சவுக்கு சங்கர் நடந்து போய்கிட்டு இருக்கிறான் இந்த கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு. அப்படி 10 பேர் சேர்ந்து அடித்திருந்தால் அந்த அடியில் ஒரே நாள் நீ மீண்டு எழுந்து வந்துட்டுவீங்களா? நீங்கள் இப்போ கடவுத்கஜனா நீங்கள் மீண்டு எழுந்து வந்துடுறதுக்கு ஒரே நாளில் குறைஞ்ச 1 மாத காலமாக இருந்துச்சு நடக்கிறதுக்கு. பேண்ட் ஷர்ட்லாம் போட முடியாது, ஆனால் நல்லா ட்ராக்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டுட்டு அந்த கையை தொங்க விட்டுக்கிட்டு கண்ணாடி வேறு எடுத்து போட்டுக்கிட்டு தலைகீழெல்லாம் சீவி வந்துக்கிட்டு இருக்கான். தலை சேவ முடியுமா முதல்ல இப்படி அடித்தா? கொஞ்சமாவது லாஜிக்காக யோசிக்கணும் மக்களே. லாஜிக்காக யோசிக்காமல் இப்படியெல்லாம் தப்பாக மக்களை வழிநடத்தக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்ட், ஒரு ஆன்டி சோஷியல் எலமெண்ட் நாட்டுக்குள்ளே இருக்கிறது மிக மிக ஆபத்தான விஷயம். மக்களுக்கு தப்பாக நியூஸை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு கும்பல். தயவு செய்து தமிழ்நாடு காவல்துறை அவர்களே, அவனை தூக்கி உள்ளே போட்டிங்கனால்தான் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னால் இப்படிப்பட்ட ஒரு அப்சர்வேஷன் கொடுத்ததுக்கு பிறகு போடாமல் இருந்தால் கேள்வி கேட்பாங்க கோர்ட்டு போலீஸை. இப்படி ஒரு அப்சர்வேஷன் நான் பார்க்குறேன், ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணல கேள்வி கேட்பாங்க. போலீஸ் cannot answer to this question. ஸோ அதனால் அரெஸ்ட் பண்ணி விடுவாக நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. அரெஸ்ட் பண்ணி ஃபெலிக்ஸ் ஜெயிலுக்கு போனால்தான் பல விஷயம் தெளிவாகும் ஃபெலிக்ஸ்க்கு. எப்படி எல்லாரும் சொல்கிறத நம்பிக்கிட்டு பேசக்கூடாது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஜெயிலுடைய வழிமுறைகள் எப்படி இருக்கும் அது தெரிஞ்சுக்கணும் உள்ளே போயிட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, 3வது, ஒருத்தவங்களை ஜெயிலில் தூக்கி போட்டால் அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும். அதே மாதிரி தானே இந்த இடத்துலையும் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி வழக்கில் இருந்து பல வழக்குகளில் தப்பான நபர்களை தூக்கி ரிமாண்ட் பண்ணாங்க. எதனால்? உங்களை மாதிரி ஃப்ராடுகள் தொடர்ந்து பேசினாலும் ரிமாண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி ஆண்டோமெர்லாம் வழக்காக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி வழக்காக இருக்கட்டும், புதுக்கோட்டை வேங்கவேல் வழக்காக இருக்கட்டும். புதுக்கோட்டை வேங்கவேல் வழக்கில் அந்த 2 டம்ளர் முறைன்னு ஒன்று போட்டாங்க. அந்த 2 டம்ளர் முறை அப்படிங்கிறது விசாரித்து பார்க்குறப்ப அப்படி இல்லவே இல்லை. இன்றைக்கி எல்லா டீ கடைகளையுமே கண்ணாடி கிளாஸ் இருக்குது, பேப்பர் கிளாஸ் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் இருக்குது. நீங்கள் போய் எதை கிட்ட கொடுப்பாங்க. சில பேருக்கு அது எல்லோரும் குடிச்சு வைக்கிற எச்ச கிளாஸ் தானேன்னு சொல்லிட்டு பிடிக்காமல் they will ask இந்த பேப்பர் கப். இப்போ பேப்பர் கப்பில் கொடுப்பாங்க. இது எல்லா கடையிலையுமே இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த நபரை இந்த 2 டம்ளர் முறையில் பண்ணுறாரு, ஜாதி வேறுபாடு பார்க்குறாரு. அதுவும் அந்த கடை திறக்கிறதே பார்த்திங்கன்னா மக்களே, காலைல 3 hours திறப்பாங்களாம், ரொம்ப லீவ் விட்ருவாங்களாம், ஈவினிங் 2 hours திறப்பாங்க, அவ்வளோதான். 5 hours திறக்கும் அந்த கடையேன்றாங்க. அந்த கடை மேலே கேஸை போட்டு அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி தூக்கி இவங்க பண்ண வேலை தான். இப்போ சவுக்கு சங்கர்லாம் நேரில் வேறு போகிறேன் அப்படின்லாம் வேறு ஓவர் பில்டப் வேறு. அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டு அந்த நபர் ரிமாண்டான ஒரு அதிர்ச்சியில் அந்த நபருடைய அம்மா செத்தே போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. பணத்துக்கு கூட வர முடியல அவங்களால. இப்படியெல்லாம் வேதனைப்படுறப்போ ஒரு குடும்பம் எவ்வளவு சின்னாபின்னமாகும். உண்மை தெரியாமல் எப்படிலாம் நம்ம தேவையில்லாமல் ஆளை கூட வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படிங்கிறதுலாம் ஃபெலிக்ஸு உள்ளே போய் ரிமாண்ட் ஆனாதான் அதை புரிந்து கொள்ளும் புத்தி வரும்ன்ற நம்ம எதிர்பார்க்குறோம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.